Hello. Good evening. We'll talk about noble gases. It's audible. கேக்குதா இப்போ? Okay, shall we start? See that now we are going for the 18th group. சொல்லுப்பா, சொல்ல வேண்டியது சொல்லு, பரவாயில்ல. யுவராஜ், என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறே சொல்லு. சரி, இப்போ வந்து 18th group பத்தி சொல்லு. ஓகே, 18th group பத்தி பேச போறோம். 18th groupக்கு எலிமெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் பேர் இருக்குன்னா, ரேர் கேசஸ்னு ஒரு பேர் இருக்கு, நோபல் கேசஸ்னு ஒரு பேர் இருக்கு, என்ன ஐடியல் கேசஸ்னு ஒரு பேர் இருக்கு. So why do you call them as noble gases அப்படின்னா, their availability, அதாவது ரேர் கேசஸ்னு ஏன் சொல்றோம்னா, அட்மாஸ்பியர்ல நீங்க இருக்கிறத எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். their availability is very very small. So they are rare and that is why they are called as rare gases. இப்ப சாதாரணமா நம்ம ஒரு ஆள் யாருமே நம்மகிட்ட பேசாம இருந்தாங்கன்னா, அவர் பெரிய ஆள்பா, ஒரு நோபல் மேன்பா, பேசவே மாட்டாருன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் த கம்ப்ளீட்டட் கான்ஃபிகரேஷன். என்ன கம்ப்ளீட்டட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they have a general electronic configuration of ns2 np6. இந்த கான்ஃபிகரேஷன் இருந்தாலே they have completed configuration. They don't take part in chemical combination. So because of the octet configuration, they are called as noble gases because of their poor reactivity. Okay, and then we have seen why do you call them as noble gases, because அதாவது கிரிப்டான் மாத்திரம் தான் சில காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும், மற்ற யாருமே. ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும், அதாவது ஹீலியத்துல மாத்திரம் 1s2 கான்ஃபிகரேஷன், அதுல மாத்திரம் 8 எலக்ட்ரான்ஸ் வராது. தி ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான் எல்லாத்துலயுமே ns2 np6 configuration, and because of the 8 they don't take part, அதனால noble gases னு சொல்லலாம், ideal gases னு சொல்லலாம். noble gases, inert gases and rare gases. inert in nature, they யாரும் ஒருத்தரோட பேச மாட்டாங்க, ஒருத்தரோட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. so they are inert gases. அதனால on account of the very minute quantity they are named as rare gases. chemical reactivity இல்லவே இல்ல, no reactivity except xenon மாத்திரம்தான் கொஞ்சம் ஒரு ஆக்சைடு வரும், புளூரைடு வரும். அது கூட உங்களுக்கு தெரியும், ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா புளூரின். புளூரின் யாரையும் விட்டு வைக்காத, இன்னும் நோபல் கேசஸ் கூட விட்டு வைக்காது. சோ அந்த மாதிரி புளூரினோட அதே மாதிரி அடுத்த ஆள் யாருன்னா ஆக்சிஜன், யாரோட வேணாலும் ரியாக்ட் பண்ணும். அதனால xenon forms fluoride and oxides. அந்த மாத்திரம் தான், அதனால தான் they call them as inert gases. and noble gases அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அகைன் தேர் நொபிலிட்டி. யார நம்ம நோபல் மேன் சொல்லுவோம்னா, ஒரு ஆள் நம்மகிட்ட பேசாம இருந்தா நோபல் மேன் சொல்லுவோம். அந்த மாதிரி இது யாரோடையும் பேசாது, யாரோடையும் ரியாக்ட் பண்ணாது. the electrons will not partake in any chemical combination. because of that they are called as noble gases. சரி, இங்க எங்க இருக்காங்க, இவங்களுடைய அவைலபிலிட்டி ரொம்ப ஸ்மால். இப்ப எங்க இருக்காங்க, என்னுடைய வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ஹீலியம் மாத்திரம் தான் 1s2 கான்ஃபிகரேஷன். அதனால group 18 of the periodic table consists of helium, neon, argon, krypton and xenon. all these are gases under ordinary conditions of temperature and pressure, and all of them except radon are present in air in traces. and radon is obtained, அதாவது radon பேரே வந்து என்னன்னா, it is little bit radioactive, that also you remember. and on account of very minute quantity in atmosphere they are called as rare gases. Due to their chemical inactivity, these were named as inert gases. And a number of xenon compounds and 2 krypton fluorides were prepared, and thus they were named as, so noble gases nu sollala, inert gases nu sollala, rare gases nu sollala. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்பொழுது எல்லாருமே ns2 np6 கான்ஃபிகரேஷன் இருக்கும். The differentiating electron enters into the p subshell and thus are included in the p block element except helium. அதுல மாத்திரம் தான் 1s2 electronic configuration. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க, ஹீலியத்துக்கு 2, அந்த 2 எலக்ட்ரான் will be in 1s2. so period number 1 group number 18. அடுத்தது நியான், அதுல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1s2 2s2 2p6. இதுல பாத்தீங்கன்னா 2s2 2p6. ஆர்கான் பாத்தீங்கன்னா 3s2 3p6. கிரிப்டான் பாத்தீங்கன்னா 4s2 4p6. xenon பாத்தீங்கன்னா 5s2 5p6. ரேடான் பாத்தீங்கன்னா 6s2 6p6. so it slowly
This is in the first period, second period, third period, fourth period, fifth period, sixth period. All of them belongs to the same group number 18. So இது வந்து 86, radon வந்து 86, xenon 54, krypton 36. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல ஒன்னு படிச்சிருப்பீங்க. 2 8 18 2 plus 8 10. இன்னொரு 8 சொல்லுவோம் 18. அடுத்தது 18 சொல்லுவோம். இதோட 18 சேர்த்தீங்கன்னா 36 அந்த எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு 18 2 8 8 18 18 அந்த மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா 32 இன்க்ளூட் ஆகும். ஏன்னா F block elements இங்கதான் F block elements வரும். இந்த ரெண்டுத்துலயும் D block வரும். இந்த ரெண்டுத்துலயும் P தான் வரும். Because of this configuration, these elements, because of the S2P6 configuration, they are highly stable. அதனால தான் உங்களுக்கு நோபல் கேசஸ் சொல்லுவோம். அச்சா, இப்ப நோபல் கேசஸ் ஆர் ஐசோலேட்டட் எப்படி ஆகுது அதனுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம அடுத்தது பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 5 மார்க்ஸ் கேட்பாங்க. அந்த 5 மார்க்ஸ் எதுல இருந்து வேணாலும் வரலாம்னு சொன்னேன். அதுல ப்ரிப்பரேஷன் ஆஃப் நோபல் கேசஸ், ஐசோலேஷன் ஆஃப் நோபல் கேசஸ் ஒரு மெத்தடு, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, நோபல் கேசஸ் எங்க இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்? நோபல் கேசஸ் ஆர் அவைலபிள் இன் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அதுல லிட்டில் அமௌண்ட், அதாவது உங்களுக்கு தெரியும், ஒன்னு 78 சொல்லுவோம், இன்னொன்னு 21 சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் இருக்கிற 1%ல வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேர் கேசஸ், அதாவது எல்லா மிக்சர் ஆஃப் ரேர் கேசஸ், ஹீலியத்துல ஆரம்பிச்சு ஜெனான் வரைக்கும் எல்லாமே வில் பி அவைலபிள் இன் வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி. அதனாலதான் இவங்களுடைய நேமே ரேர் கேசஸ் சொல்லுவாங்க. இந்த செப்பரேஷன் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அதுல வந்து 2 மெத்தட் இருக்கு. அதாவது ஒரு மெத்தட்ல என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேர் கேசஸ் கலெக்டிவா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மத்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அதுல இருக்கிற நைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடணும், ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணணும். எல்லாரும் போன அப்புறம் மீதி வெறும் ரேர் கேசஸ் மாத்திரம் கலெக்டிவா ப்ரிப்பேர் பண்ற அந்த மெத்தடுக்கு பேரு ராம்சே அண்ட் ராலே மெத்தட். அந்த மெத்தட்ல இருக்கிற அந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் கெப்பாசிட்டி. சாதாரணமா ஆர்பி பிளாஸ்க் மாதிரி இருக்கும். அது தலைகீழா இருக்கும் இந்த இடத்துல. இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ கிளாஸ். இஃப் யூ லுக் அட் த டயக்ராம், in chemical method, the unwanted gases are removed by means of compound formation, while in the physical method, these are removed by the fractional evaporation of liquid air. இப்ப பாருங்க, இதனுடைய டயக்ராம் வந்து, இந்த டயக்ராம் வந்து டெஃபினட்டா நீங்க போடணும். இப்ப நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னா, நைட்ரஜன் இருக்கு. அந்த நைட்ரஜன் has to be treated with oxygen and it has to be converted into NO2. இந்த NO2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா, N2 plus O2 gives you, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல NO வரும், 2NO வரும். அந்த 2NO reacts with oxygen to give you NO2. And that will react with sodium hydroxide அல்லது soda to give you NaNO3 plus NaNO2 plus H2O. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நீங்க எழுதணும். சிம்பிள் ஈக்குவேஷன் தான். N2 plus O2, N2 plus O2 gives you 2NO. அடுத்தது 2NO plus O2 gives you 2NO2. அடுத்ததுல வந்து 2NO NaOH plus 2NaNO2. இதுல 1 NaNO3 ஆகும், இன்னொன்னுல வந்து NaNO2 ஆகும், plus H2O ஆகும். இந்த 3 ஈக்குவேஷன். இப்ப இந்த how will you prepare the noble gases by Ramsey and Rayleigh method அப்படின்னு சொன்னா, இந்த 3 ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு 1.5 மார்க்ஸ். என்னத்தை நம்ம ரிமூவ் பண்றோம்? நைட்ரஜனை ரிமூவ் பண்றோம், ஆக்சிஜனை ரிமூவ் பண்றோம். அப்ப மீதி என்ன கிடைக்கும்? மிக்சர் ஆஃப் நோபல் கேசஸ். அதனால this method, the first step in this method is to isolate the noble gases mixed together from the atmosphere by passing repeated electric sparks in air so as to remove the nitrogen and oxygen as nitrogen dioxide. The second step is to separate the various constituents from one another, taking advantage of the fact that they can be absorbed in the activated charcoal at different temperature. ரெண்டு ஸ்டெப்ல நடக்கும். சோ ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கலெக்டிவா நோபல் கேசஸ பிடிக்கிறது தான். அதனால இந்த இடத்துல நம்ம வந்து நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ரிமூவ் பண்றதுக்கு we have to present a very high voltage. அதாவது if you look at that, the Ramsey-Rayleigh method, removal of oxygen and nitrogen of the atmosphere as nitrogen dioxide. இதுல என்னென்ன பாயிண்ட் நீங்க எழுதணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது கிளாஸ் குளோப்னா இப்படி பெரிய 50 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த 50 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கிளாஸ் கண்டெய்னர், அது பெருசா இருக்கும். அதனால குளோப் of about 50 liter capacity. அதுல 2 எலக்ட்ரோட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த எலக்ட்ரோட்ஸ் இந்த கேஸ் ஆஃப் இதுல வந்து ஃப்ளூரின் எக்ஸ்ட்ராக்ஷன்ல வந்து கிராஃபைட் எலக்ட்ரோடு. இந்த இடத்துல இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 2 பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் அப்படிங்கறது சொல்லணும்.
introduced and the discharge from the transformer of about அதே மாதிரி very high voltage. ஏன்னா நீங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து கேரிஸ் மார்க் 50 liters globe glass globe எழுதணும். அதே மாதிரி 2 platinum electrode which is the electrolyteங்கிறத எழுதணும். 2 platinum electrode 6000 to 8000 volts அங்க நம்ம பாஸ் பண்ற கரண்ட் நீங்க சொல்லணும். 6000 to 8000 volts is passed by the action of which nitrogen and oxygen rapidly combine to form oxides. The oxides dissolved in the வந்து என்ன பண்றோம் சோடியம் ஹைட்ராக்சைடுல அனுப்புறோம். அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுல ரியாக்ட் பண்ணி NaNO2 plus NaNO3 மாறிடும். அதனால hydroxides continuously circulated through the flask. This is the reaction. இந்த மூணு ரியாக்ஷன் எழுதுறதுக்கு half mark 1.5 marks வந்துரும். Oxygen if any is அதாவது இப்படியும் வந்து அதுல முழுசா ஆக்சிஜன் ரிமூவ் ஆகாம சில ட்ரேசஸ் இருக்கும். அதுக்கு வந்து பைரோகல்லால்னு ஒண்ணு நடுவுல அனுப்புவாங்க. அது என்ன பண்ணும் இந்த மீதி இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணும். அது அண்டர்லைன்ஸ் ஆக்சிஜன் இஸ் ரிமூவ்ட் பை இன்ட்ரோடியூசிங் alkaline pyrogallol. இதுக்கு half a mark allot பண்ணிருக்காங்க எக்ஸ்ட்ராக்ஷன். அத இது क्वेश्चन பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது the supply of air and electric discharge is shut after some time and the remaining mixture of noble gases is pumped out. And if you see the diagram, this is the globe which is of 50 liter capacity and here the this one is 5000 to 6000 to 8000 volts. இதுதான் நம்மளுடைய platinum electrode. இந்த இடத்துல the electrode is connected to the transformer. So இங்க பாத்தீங்கன்னா சோடா உள்ள அனுப்புவாங்க. ஒன்னு வந்து சோடா உள்ள போயிட்டு இது வரைக்கும் போகும். அடுத்தது இங்க போய் அங்க NO2 ஓட ரியாக்ட் பண்ணி it will come out here as soda out. அதுக்கப்புறம் the gases ஏதாவது என்ன gases a mixture of atmospheric air அதுக்கு அனுப்புறதுக்கு தான் இங்க ஒரு inlet is there. If you draw the diagram, so அதாவது இதுக்கு diagram carries 1 mark. இப்போ நான் சொல்லும் பொழுது டயக்ராத்துக்கு 1 மார்க், 3 ஈக்குவேஷன் 1.5 மார்க்ஸ், பிளாட்டினம் எலக்ட்ரோட் சொல்லணும், 6000 to 8000 வோல்ட் சொல்லணும், and pyrogallol, alkaline pyrogallol is to remove the last traces of ஆக்சிஜன்ங்கிறத நீங்க சொல்லணும். இவ்வளவும் சொல்றதுக்கு they will allot 5 marks. இப்ப நான் சொன்னதை கூட்டி பாத்தீங்கன்னா டோட்டலா 5 மார்க்ஸ் இருக்கும். This is the Ramsay method. அவங்க கிளியரா Ramsay மெத்தட்னு சொல்லிட்டாங்கன்னா this is the method you have to give. அடுத்த மெத்தடுக்கு என்ன பேருன்னா DeVos ப்ராசஸ்னு பேரு. இதுல என்னென்ன இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு கேட்டா we have helium, neon, argon, krypton, xenon. இது 5. அடுத்தது நீங்க கேட்கலாம் மிஸ் எங்க மிஸ் வேற what about the radon அப்படின்னு சொல்லிட்டு. ரேடான் வந்து somewhat ரேடியோ ஆக்டிவ், அதனால இந்த குரூப்ல வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க கொஞ்சம். அதனாலதான் they will not talk about radon here. The mixture of noble gases obtained by the above method is separated into individual constituents by the use of coconut charcoal which absorbs different gases at different temperature. இந்த coconut charcoalக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒண்ணும் இல்ல, சில நேரத்துல நீங்களே பார்த்திருப்பீங்க, நான்வெஜ் ஐட்டம் இல்ல ஸ்மெல் இருக்கிற ஐட்டம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகும்போது அதுல ஒரு துண்டு கறி போட்டுட்டு போவாங்க. கறினா டோன்ட் திங்க் அபவுட் மட்டன், பிளாக் சார்கோல் போட்டுட்டு போவாங்க. பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? ஆனா சென்ட்ரலா என்ன பண்ணணும்னா அந்த கறி இருக்கு இல்லையா, கார்பன், அந்த பாத்திருக்கான் யுவராஜ் பாத்திருக்கான், போதும்பா எனக்கு. அதனால அந்த கார்பனுடைய கெப்பாசிட்டி என்னன்னா அப்சார்ப்ஸ் த ஸ்மெல். அந்த மாதிரி இந்த இடத்துல இதனுடைய ரோல் என்னன்னா கோகனட் சார்கோல், கொட்டாங்குச்சி எரிச்சா கிடைக்குது இல்லையா சார்கோல், அதுக்கு பேர் தான் கோகனட் சார்கோல். அதுக்கு ப்ராப்பர்ட்டி என்னன்னா இட் அப்சார்ப்ஸ் த ரேர் கேசஸ் அட் டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். இதை நிறைய டெம்பரேச்சரை வேரி பண்ணணும். அதே கோகனட் சார்கோலை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை வேரி பண்ணணும். அதுல இருக்கிற அந்த DeVos ப்ராசஸ் பிளாஸ்கனுடைய பாருங்க, திஸ் இஸ் த டயக்ராம். இதுலதான் உள்ளதான் இந்த கோகனட் சார்கோல் இருக்கு. அண்ட் அந்த உள்ள இருக்கிறதுல தான் கோகனட் சார்கோல் இருக்கு. So if you look at the diagram in your book, அந்த உள்ள இருக்கிற கோகனட் சார்கோல்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா the mixture of noble gases இருக்கு. அது உள்ள பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர் கண்டெய்னர்ஸ்ல வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்குன்னு கோல்டு பாத், அந்த பிளாஸ்க்கு தான் என்ன பேருன்னா DeVos பிளாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல what are the xenon forms, இது தேவையில்லை, இது கடைசியில வருது. இப்போ நம்ம பார்ப்போம் the mixture of noble gases எப்படி how can they be isolated அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த எல்லாமே இருக்கு, ஹீலியம் இருக்கு, நியான் இருக்கு, ஆர்கான் இருக்கு, கிரிப்டான் இருக்கு, xenon. எஸ் சொல்லுப்பா, சொல்லு.
என்னப்பா கோல்டு பாத்னு சொன்னா, அதாவது இங்க கோல்டு பாத்னா என்னன்னா, இப்போ இந்த டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ண போறது 173 கெல்வின். சாதாரணமா நீ ஐஸ யூஸ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், ஐஸ்ல டெம்பரேச்சர் வந்து 273, 0 டிகிரி சி. சோ 0 டிகிரி சின்னா 273 கெல்வின். சோ அந்த 273 கெல்வினை விட லோவர் டெம்பரேச்சரை தான் நம்ம இவங்களை செப்பரேட் பண்ண போறோம். அவ்வளோ லோ டெம்பரேச்சரை உருவாக்கக்கூடிய பாத். இந்த சென்ஸ் என்னன்னா, இப்ப வாட்டர் பாத் சொல்றோம் இல்லையா, இப்ப சில நேரத்துல ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதுல தண்ணியை போட்டு கொதிக்க வச்சீங்கன்னா அதுல வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து யூ கேன் ஹீட் இட் இன் வாட்டர் பாத்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கண்டெய்னரு அதுல லோ டெம்பரேச்சர்ல இருக்கிற லிக்விட் இஸ் கெப்ட். அதனாலதான் அது ரொம்ப லோ டெம்பரேச்சர். ஏன்னா 173 0 டிகிரி விட குறைவு. அதனாலதான் இதுக்கு பேரு கோல்டு பாத்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாக்கலாமா? இப்ப நம்ம டெம்பரேச்சர் என்னன்னா, அந்த சார்கோல்ல வந்து 173, அந்த 173 அட் லோ டெம்பரேச்சர் பாத் இட் இஸ் அலவுட் டு ரிமைன். அதாவது ஒரு half an hour எல்லா கேஸஸையும் உள்ள அனுப்பிச்சிடணும். அந்த கோகனட் சார்கோல் இருக்கிற டிவாஸ் பிளாஸ்க்ல 5 கேஸஸையும், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான என்ன டெம்பரேச்சர்ல இருக்குன்னா 173ல அது உள்ள அனுப்பிச்சிடணும். இட் இஸ் அலவுட் டு ரிமைன் இன் கான்டாக்ட் வித் சார்கோல் ஃபார் half an hour. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல அந்த 173ல யாரு மாத்திரம் தான் அப்சார்ப் ஆவாங்கன்னா ஒன்லி ஆர்கான், கிரிப்டான் அண்ட் ஜெனான். அதுல யாரும் அப்சார்ப் ஆக மாட்டாங்க, ஹீலியம் அண்ட் நியான் அப்சார்ப் ஆக மாட்டாங்க. அதை ஃபிளஷ் அவுட் பண்ணிடலாம். அதாவது பை சென்டிங் கேசஸ் யூ கேன் பிரிங் அவுட் த ஹீலியம் அண்ட் நியான். அதை எடுத்துட்டு வரணும். அது இன்னொரு சார்கோல்ல அனுப்பணும். அந்த இன்னொரு சார்கோல்ல என்ன பண்ணணும், 93 இத you have to pass it through another charcoal at 93 Kelvin. அப்போ 93 Kelvin இருக்கிற இன்னொரு சார்கோல்ல நம்ம வச்சோம்னா என்ன ஆகும்னா, which will absorb only neon at 93 Kelvin. அப்போ இதுல இருக்கிற நியான் மாத்திரம் இந்த 93ல போயிருதா? அப்போ what is set free? Helium is free. இப்ப 5 இருக்கு, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். 173ல போகும்போது இந்த இது ரெண்டும் தனியா வந்துருது, மீதி 3 அதுல இருக்கு. சோ இந்த தனியா வந்தத இன்னொரு pass it through another coconut charcoal at a temperature of 93 which alone is absorbed. அப்படின்னா நியான் alone is absorbed, ஹீலியம் வெளியே வந்துரும். இப்போ 93ல இருக்கிற சார்கோல்ல நியான் இருக்கு, ஹீலியம் ஃப்ரீயா இருக்கு, பிரிச்சாச்சு. இப்ப 5ல ரெண்டு பேரு தனித்தனியா பிரிச்சாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 173 இப்போ ஒரே ஒரு நிமிஷம், இதுக்கு 2 ஸ்லைடு முன்னால போனோம், ஃபாஸ்டா மூவ் ஆயிருச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம 173 இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்கான் இருக்கு, கிரிப்டான் இருக்கு, ஜெனான் இருக்கு, அந்த மூணுத்தையும் இஸ் பிளேஸ்ட் இன் another charcoal at liquid air temperature. இது பக்கத்துல இன்னொரு சார்கோல் at liquid air. அச்சா, லிக்விட் ஏர். இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல யார் மாத்திரம் தான் போவாங்க, ஆர்கான் மாத்திரம் தான். திஸ் அலோன் இஸ் கோயிங் இன்டு த லிக்விட் ஏர். அப்ப அதுல மறுபடியும் என்ன இருக்கு, இந்த 173ல கிரிப்டான் அண்ட் ஜெனான் இருக்கு. இப்ப நீங்க இத கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கரெக்டா எழுதணும். 93 நியான் இஸ் அப்சார்ப்ட், ஹீலியம் இஸ் ஃப்ரீ. அடுத்தது 173ல இது மூணுமே அப்சார்ப்ட், ஆர்கான், கிரிப்டான் அண்ட் ஜெனான். அந்த டெம்பரேச்சரை லிக்விட் ஏர் டெம்பரேச்சருக்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆர்கான் அலோன் கோஸ் இன்டு லிக்விட் ஏர். அப்ப நம்ம மீதி என்ன இருக்கு, ஹீலியம், கிரிப்டான் அண்ட் ஜெனான். அந்த டெம்பரேச்சரை சப்போஸ் இஃப் த டெம்பரேச்சர் இஸ் ரைஸ்ட் டு 183 கெல்வின், அப்ப என்ன ஆகும், xenon is going into this and krypton is set free. This becomes free. So இப்ப நம்மட்ட ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon இதை எந்த டெம்பரேச்சர்ல இது எடுக்கிறோம், 93 கெல்வின்ல. ஆர்கான் எந்த டெம்பரேச்சர்ல, 173ல அப்படியே இருக்கிறாங்க. ஆச்சா, அடுத்தது இது இதுல, அதாவது இது 173ல இருந்து அடுத்தது அதை லிக்விட் ஏர்ல போட்டுறோம். அடுத்தது which is absorbed at xenon is absorbed at 183. அப்ப அந்த 173 கண்டெய்னர்ல what is left over na your krypton alone is there in 173 Kelvin.
இத நீங்க சொல்லணும், நீங்க கரெக்டா டெம்பரேச்சர் சொல்லணும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 93 கெல்வின்னா நியான், 173ல இருந்து லிக்விட் ஏர் போகும்போது ஆர்கான். அப்ப அந்த 173லயே நடுவுல இருக்கிறது யாருன்னா only krypton will be there in 173. So temperature 193 Kelvin increase பண்ணும் பொழுது which goes into that அப்படின்னா xenon goes into that. இப்போ நம்ம 5 தீமே different பிரிச்சிட்டோம். This is called Deva's method of separating the noble gases. So இங்க பாருங்க, and the temperature of liquid air when argon diffuses into the liquid air. The temperature of the first charcoal 173 is krypton and xenon is raised to 183, where krypton is set free when xenon remains absorbed in the charcoal. And இதே temperature நம்ம இது பண்றோம் 183 க்கு raise பண்ணும் பொழுது when it is heated xenon is recovered. Okay, in this way we get the various types of noble gases. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்பரேச்சரை சொல்லணும். சோ யார் செட் ஆகுறாங்க 93 கெல்வின், அந்த 93 கெல்வின் ஹீலியம் முதல்ல கொண்டு வந்துரும். 93 குள்ள யார் இருப்பாங்க? நியான். அது சரி, 93ல இருக்கிற நியான்ல இருந்து எப்படி பிரிக்கிறதுனா ஜஸ்ட் ஹீட் பண்ணா they will come out. அடுத்தது 173 liquid air, 183. இந்த மூணுத்துலயும் மத்த மூணு கேஸஸையும் we can separate, and this is the process of separating the various gases. இப்போ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாப்போம். இதுல சாதாரணமா உங்களுக்கு தெரியும் நோபல் கேஸஸ் all of them are gases. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் பார்க்கும் பொழுது ஹீலியம், நியான், ஆர்கான் மூணுமே ரியாக்டே பண்ணாது. ஒன்லி xenon ஃபார்ம்ஸ் fluorides. ரொம்ப லோ அமௌண்ட் ஆஃப் fluorine இருந்ததுன்னா xenon டைஃப்ளூரைடு வரும். fluorineுடைய அமௌண்ட் எக்ஸஸ் இருந்துச்சுன்னா xenon டெட்ராஃப்ளூரைடு வரும். ரொம்ப அதிகமா இருந்தா xenon hexafluoride will be obtained. அது இல்லாம அப்படி கிடைச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா they react with water. ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது டைஃப்ளூரைடு when the tetrafluoride and hexafluoride are colorless crystalline solids sublimating readily at 298, all of them are powerful fluorinating agent. And example XeF2 எடுத்துட்டு water போட்டீங்கன்னா it becomes HF. Reactivity will be fast. எப்பயுமே unstable compound will be more reactive. This is very unstable, so reacts with water. இதனால தான் it reacts with water. அடுத்தது ஸ்ட்ரக்சர்னு வரும்பொழுது difluoride is linear and tetrafluoride is triplanar, and hexafluoride has 7 electron pairs and 6 bonding and 1 lone pair, thus have distorted octahedral. சில நேரத்துல எங்கயாவது அந்த ஸ்ட்ரக்சர் கேட்கலாம், அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றோம். இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா யூசஸ் ஆஃப் நோபல் கேசஸ். உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஈஸியா யூ கேன் ரிமெம்பர். அதுலயும் ஹீலியம் பாத்தீங்கன்னா 6 ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அது நல்லாவே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னன்னா ஹீலியம் எடுத்துட்டீங்கன்னா ஹீலியம் இஸ் a very light gas. சாதாரணமா மிஸ் லைட் கேஸ்னா நம்ம ஹைட்ரஜன் பலூன் தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னு ஹைட்ரஜன் மாதிரியே லைட் கேஸ் என்ன ஹைட்ரஜன்ல இருந்து இது how differs அப்படின்னா ஹைட்ரஜன் inflammable, easily catches fire. ஆனா ஹீலியம்ல அந்த மாதிரி it will not catch fire. அது that will not catch fireன்றதுனால என்னன்னா observatory balloonsல ஹீலியம் யூஸ் பண்ணலாம். For inflating aeroplane tires inflate பண்றதுக்கு, அதாவது அந்த டயர்ல அடைக்கிறதுக்கு ஹீலியம் கேஸ் கேன் பி யூஸ்ட். அது இல்லாம ஹீலியம் கேஸ் இப்ப பாருங்க அட்சார்ப்ஷனே 93ல கூட அதை உறிஞ்ச முடியல. ஹீலியம் இஸ் செட் ஃப்ரீன்னு சொன்னோம். அதனால ரொம்ப லோ டெம்பரேச்சர் உருவாக்குறதுக்கு ஹீலியம் கேன் பி யூஸ்ட். அதனால இட் இஸ் யூஸ்ட் as a cryogenic agent. கிரியோ அப்படின்னு சொன்னாலே கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அண்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ரொம்ப லோ டெம்பரேச்சர் உருவாக்குறதுக்கு ஹீலியம் கேன் பி யூஸ்ட். சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சூப்பர் கண்டக்டர்ஸ் ப்ரிப்பரேஷன்லயும் ஹீலியம் இஸ் யூஸ்ட். இப்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் த லைட்னஸ், நான் இன்ஃபிளேமபிலிட்டி ஃபார் ஃபில்லிங் பலூன்ஸ் ஃபார் மெட்டீரியலாஜிக்கல் அப்சர்வேஷன், லைட்னஸ் இன்ஃபிளேட்டிங் ஏரோப்ளேன் டயர்ஸ். அதுக்கப்புறம் சாதாரணமா நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி இந்த டீப் சி டைவர்ஸ் இருப்பாங்க. கடல்ல ரொம்ப அடியில உள்ள போறவங்க அவங்க பின்னால எப்பயுமே என்ன இருக்கும்னா ஆக்சிஜன் இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த சிலிண்டர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த சிலிண்டர்ஸ்ல நைட்ரஜனுக்கு பதிலா ஹீலியத்தை நிரப்புவாங்க. ஏன்னா நைட்ரஜன் கொஞ்சம் அதை இன்ஹேல் பண்ணும்போது உள்ள போச்சுன்னா அந்த ஆர்டரிஸ்லயும் வெயின்ஸ்லயும் அது போய் இட் காசஸ் பெயின் டு த டைவர்ஸ். அது அங்கங்க போய் அந்த பெண்டில் எல்லாம் போய் உட்கார்ந்துருமா. It causes pain to the diver. அதனால என்ன சொல்றாங்க,
Helium and oxygen mixture is used by deep sea divers in preference to nitrogen oxygen mixture. It is much less soluble in blood than nitrogen. This prevents bends, which is the pain caused by the formation of nitrogen bubbles in the blood veins when the diver comes to the surface. அதாவது தண்ணியில வந்து மேல வந்த உடனே அங்கங்க போய் அங்க நின்னுரும், அந்த பென்ஸ் போய் நைட்ரஜன் நின்னுரும். ஆனா அந்த அளவுக்கு ஹீலியம் கரையாது. அடுத்தது மிக்சர் ஆஃப் ஆக்சிஜன் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு மூச்சு வாங்கறதுக்கு மூச்சுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் இஸ் யூஸ்ட். அடுத்தது லிக்விட் ஹீலியம் வந்து கிரையோஜெனிக் ஏஜென்ட் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அட் லோ டெம்பரேச்சர், ரொம்ப லோ டெம்பரேச்சர். அடுத்தது சஸ்டெயின், அதாவது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரா மீட்டர்ஸ் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த கிளினிக்கல் டயக்னாஸ்டிக்ல சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் which are essential part. எஸ் சொல்லுப்பா, ஏதோ கேள்வி இருக்கு. அதுதான் சொன்னேனேப்பா, ரொம்ப லோ டெம்பரேச்சர், சாதாரணமா 93 கெல்வின்லயே எது வந்து அப்சார்ப் ஆகும்னா நியான் அப்சார்ப் ஆகும். அதை விட இன்னும் லோ டெம்பரேச்சர்ல தான் நம்ம ஹீலியத்தை அப்சார்ப் பண்ண முடியும். ஹீலியம்னுடைய பாயிலிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 21 கெல்வி, அந்த 20-25 ரேஞ்சில் இருக்கும். அதனாலதான் வந்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா வெரி லோ பாயிலிங் பாயிண்ட், ஜூல் தாம்சன் எஃபெக்ட்ல படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அதனால ரொம்ப லோ டெம்பரேச்சரை உருவாக்குறதுக்கு இது யூஸ் பண்றோம். அதனால இதுக்கு பேரு கிரையோஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றது. which லோ டெம்பரேச்சர்னா நீங்க வந்து நம்ம ஐஸ் கோல்டு டெம்பரேச்சர்னே 0 டிகிரி சி அப்படின்னா 273 கெல்வின் தான். ஆனா ஹீலியம் அதை யூஸ் பண்ணும்போது 20 கெல்வின் 30 கெல்வின் அந்த ரேஞ்சு கூட உங்களால போக முடியும். அதுதான் வந்து கிரையோஜெனிக். சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல 20 கெல்வின்லயும் 30 கெல்வின்லயும் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துக்கு ஹீலியம் இஸ் யூஸ்ஃபுல். ஓகேவா? அடுத்தது நியான். சாதாரணமாவே சாதாரணமாவே இந்த நோபல் கேசஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லேம்ப்ஸ்ல எல்லாம் வந்து நோபல் கேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நியான் இஸ் யூஸ்ட் இன் டிஸ்சார்ஜ் டியூப்ஸ் and these are all the uses of noble gas, especially helium. அதாவது this is the bends ல யூஸ் பண்றது. This prevents bends, இது ஒரே யூஸ் தான் இவங்க கொடுத்திருக்கிறது. and blood veins when a diver comes to the surface. A mixture of oxygen and helium வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு, அதான் பாருங்க லிக்விட் ஹீலியத்தினுடைய பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 4.2 Kelvin is used as a cryogenic agent for carrying out various experiments at low temperature. அதே மாதிரி பவர்ஃபுல் சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் which form the essential part of the modern NMR spectrometer and magnetic resonance imaging spectrum. அடுத்தது நியான். நெக்ஸ்ட் நோபல் கேஸ். நியான் is used in discharge tubes and fluorescent bulbs for advertisement display purpose. நிறைய வந்து noble gases are used in advertisements. Mixed with helium, it is used to protect electrical instruments from high voltage. Insulating material, ஏன்னா இவங்க ரியாக்டே பண்ண மாட்டாங்க. இந்த கேஸ் அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த ரூம்ல ஒண்ணுமே ரியாக்ஷன் இருக்காது. அதனால ஹை வோல்டேஜ் எக்யூப்மெண்ட்ஸ்ல இன்சுலேட்டிங் மெட்டீரியலா இட் கேன் பி யூஸ்ட். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் பெக்கன் லைட். இந்த பெக்கன் லைட்னா என்னன்னா, இப்ப ஏரோப்ளேன் வருதுப்பா, திடீர்னு ஃபாக் வந்துருது முன்னால. இப்ப ஏரோப்ளேன் லைட்ஸ் அனுப்பும்போது ஃபாக் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அடுத்த அந்த ஃபாகுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த பெக்கன் லைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேவிகேஷன் பர்பஸ்க்கு அது ஃபாக் இருந்தாலும் அந்த ஃபாகை பெனட்ரேட் பண்ணிட்டு போயிடும். அதை ஊடுருவி செல்லக்கூடியது. பெனட்ரேட்னா ஊடுருவி லைட் போகும். அப்ப நமக்கு அந்த பாதை தெரியும். யூ கேன் see the path. அதனால அந்த பெக்கன் லைட்ஸ் ப்ரிப்பரேஷன்ல, that is, it is also used in beacon lights for safety air navigation as the light possess fog and storm penetrating power. அடுத்தது நியான் லைட் வந்து பொட்டானிக்கல் கார்டன்ல which stimulates the growth and helps the formation of chlorophyll. அடுத்தது mixed with 26%, அதாவது அடுத்தது வந்து argon. 26% of nitrogen it is used to in gas filled electric lamps. It is also used in radio valves and tubes. ஏன்னா இவங்களுடைய ரியாக்டிவிட்டி ரொம்ப குறைவு. அதாவது ஆர்கான், நியான், கிரிப்டான்லாம் ரொம்ப குறைவு. ஹீலியம் யூசஸ் நிறைய. அடுத்தது நியான். நியான் வந்து 3 மார்க்ஸ்ல கேட்கலாம், ஹீலியம் வந்து 5 மார்க்ல கேட்கலாம், அல்லது 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். 3 மார்க்ஸ்ல கேட்டா நீங்க 3 எழுதுங்க. அடுத்தது கிரிப்டான் அண்ட் ஜெனான். கிரிப்டான் அண்ட் ஜெனான் எடுத்துட்டு இருக்கும் பொழுது are also used in filling incandescent metal filament and electric tubes. They are also used as a small extent in discharge tubes. அதாவது இது லோ டெம்பரேச்சர், அதாவது ரியாக்டிவிட்டி புவரா இருக்கிறதுனால டிஸ்சார்ஜ் டியூப்ஸ்ல இட் இஸ் யூஸ்ட்.
Lastly, radon, mainly for radiotherapy for curing cancer. And radioactive research and in radiotherapy for treatment of cancer. இந்த லெசனை எடுக்கும் பொழுது நீங்க என்ன சொல்லலாம்னா, மிஸ் ரொம்ப பெரிய லெசன், நிறைய ஈக்குவேஷன்ஸ் அப்படி நீங்க பார்க்கவே வேண்டாம். இதுல 5 மார்க்ஸ் என்னென்ன 5 மார்க்ஸ் நமக்கு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the 5 marks will be around our இதுல the Roche, Dennis Wieder Roche method of extracting fluorine கேட்கலாம், uses of noble gases, அல்லது uses of preparation of noble gases, அடுத்தது anomalous nature of fluorine, என்ன அடுத்தது uses of silicon, இதெல்லாம் 5 marks. ஏன்னா இந்த 5 மார்க்கும் பீரியாடிக் கிளாசிபிகேஷனும் சேர்ந்து ஒரு 10 marks கொஸ்டின். அதனால ப்ளீஸ் ரிமெம்பர் தட் இந்த லெசன்ல இந்த மாதிரி ஆங்கிள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ். 3 marks பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க இதுல 3 marks ஸ்கோர் பண்ணலாம். அது பி பிளாக் நைட்ரஜன் குரூப் எலிமெண்ட்ஸ் அரவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல 3 marks கொஸ்டின் ஒரு நிச்சயமான கொஸ்டினா இருக்கு. Okay, in this angle you learn it. This is an important lesson which will fetch you 12 marks. அதோட ஒரு 10 marks நீங்க எழுதலாம், இதுவும் பீரியாடிக் கிளாசிபிகேஷன் இருந்தால். ஓகே, அதனால இந்த லெசனை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எஸ்பெஷலி நைட்ரஜன் குரூப் அந்த இருக்கு இல்லையா, அந்த நைட்ரஜன் குரூப்ல எடுத்து பாருங்க. இது வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் P2O5 is a dehydrating agent, H3PO3 is a dibasic, H3PO4 is tribasic. அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா லெட்ல பிளம்போ சால்வன்சி ஒரு கொஸ்டினா இருக்குது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆலம் ஒரு கொஸ்டினா இருக்கு. இந்த மாதிரி நீங்க செலக்டிவா நீங்க படிச்சீங்கனாலே ஈஸியா யூ கேன் ரைட் 2 questions. எச்சிங் ஆஃப் கிளாஸ், அடுத்தது அதனுடைய ரியாக்டிவிட்டி, அடுத்தது இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது யூசஸ் ஆஃப் ஃப்ளோரின் ஆல்சோ கேன் பி ஆஸ்க்ட் as a question. அதனால இந்த ஆங்கிள் நீங்க எஸ்பா சொல்லுப்பா யுவராஜ் புனித். அதனால இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த லெசன் நம்ம we are going to discuss about the D block elements. அது கொஞ்சம் பெரிய லெசன், 18 marks அதனோட வெயிட்டேஜ், 70th question கம்பல்சரி இருக்கு. அதனால அதை கொஞ்சம் படிக்கும் பொழுது அதை கொஞ்சம் சொல்லுப்பா சொல்லு. அவன் ஏதோ சொல்ல வரான், அவன் சொல்ல மாட்டான் எப்பயுமே. இது வரைக்கும் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் வேணுமா? ஓகேவா? நீங்க ஈக்குவேஷன் எழுதுறீங்களா? எடுக்கலன்னா நான் எடுத்துறேன், நோ ப்ராப்ளம். புனீத்தும் யுவராஜும் ஓகேவா? ஓகேவா? நித்யா ஓகேவா? நித்யா ஹைட்ராக்சி ஓகே. நான் ரெடி, I am ready for hydroxy, but you have to write important reactions in hydroxy. Okay, va? Shall we pause on? Okay, next lesson, no problem. I'll go for hydroxy derivatives. Okay. Yes, good evening. Okay.